வணக்கம் and welcome back to Crickall's YouTube channel. Still இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா யூரோப்பியன்ஸ் கிரிக்கெட் லீக் அதாவது T10 மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் குரூப் எஃப் ஸ்டேஜ்ல எலிமினேட்டர் மேட்ச் ஓல்டு விக்டோரியன்ஸும் லுஜுபானா ரெண்டு டீமை தான் நேருக்கு மோதிக்க போறாங்க. அதாவது ட்ரீம் லோனை பொறுத்த வரைக்கும் ஓவி வெர்சஸ் LJU இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஃபுல் ப்ரெடிக்ஷன். இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் 13th மார்ச் மதியம் 3:30 கார்டமா ஓவல் கார்டமா ஸ்பெயின்ல தான் மேட்ச் நடக்க போகுது. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவியூ அண்ட் தென் ஸ்மால் லீக்ல எந்த மாதிரி டீமோட போகலாம், கிராண்ட் லீக்ல யாரெல்லாம் ரிஸ்கா பிக் பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் ப்ரிவியூ தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். பிஃபோர் வாட்சிங் திஸ் ப்ரிவியூ வீடியோ உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம் அண்ட் தென் பிளேயர்ஸ்க்கான டிப்ஸ், கிராண்ட் லீக்கோட ஸ்ட்ராட்டஜி, ஸ்மால் லீக் பெஸ்டான ஆப் எது, அதுல என்ன மாதிரி கான்டெஸ்ட்ல ரெகுலரா ப்ளே பண்ணா ப்ராஃபிட் எடுக்க முடியும், இந்த மாதிரி ஃபேண்டசி சம்பந்தப்பட்ட கம்ப்ளீட் அனாலிசிஸ் அண்ட் தென் ஸ்ட்ராட்டஜி ஃபுல் இன்ஃபர்மேஷனுமே நீங்க ஃப்ரீயாவே தெரிஞ்சுக்கணுமா? அப்ப நீங்க மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்டாவும் நான் பின் பண்ணி வைக்கிறேன். அங்க இருந்து லிங்க் எடுத்து நம்மளோட அஃபீஷியல் சேனல்ல கரெக்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ மேட்ச் பொறுத்த வரைக்கும் கார்டமா ஓவல், கார்டமா கிரவுண்ட் அப்படின்னாலே இட்ஸ் டோட்டலி பேட்டர்ஸுக்கு ஃபேவரபிளான ட்ராக் தான். லாஸ்ட் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 5 ஓவர் கேம்ஸா இருந்தது. அந்த மேட்ச் ஓவரால 5 ஓவர்ஸுக்கு ஆல்மோஸ்ட் 120 வரைக்கும் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. இப்போ 10 ஓவர் கேம்ஸ்ங்கும் போது ஆல்மோஸ்ட் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் 150ல இருந்து 180 வரைக்குமே ஃபர்ஸ்ட் பேட்ல பண்றதுக்கான எலிஜிபிள் இருக்கு. ஸோ இருந்தாலும் இந்த வென்யூவோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 110. இந்த வென்யூல ஃபேஸ் பவுலர்ஸ் நல்லாவே பவுல் பண்ணி நிறைய விக்கெட்டை எடுத்திருக்காங்க. ஆனா ஸ்பின்னர்ஸ் நிறைய ஸ்ட்ரகிளா இருக்காங்க. ஸோ பேட்டர்ஸ் அண்ட் தென் ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. மோஸ்ட்லி சேஸ் பண்ற டீம் வின் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கறத தான் பிச் ரிப்போர்ட்ல சொல்ல வராங்க. அண்ட் தென் நீங்க என்ன ஃபேண்டசில அதுவும் பர்டிகுலர்லி ஸ்மால் லீக்ல நான் ப்ளே பண்றேன், அதுவும் ரெகுலரா நான் ப்ராஃபிட் எடுக்கணும், அதுக்கு ஒரு பெஸ்டான ஆப் இருந்தா சொல்லுங்க அப்படிங்கன்னா அதுக்கு ரொம்பவே சூட்டபிளான ஆப் தான் பூம் 11 ஆப். பூம் 11 ஆப் பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக் ரொம்ப பெஸ்டான ஆப். எந்த ஒரு TDS GST கிடையாது. நல்லா நோட் பண்ணீங்க. நீங்க அமௌண்ட் ஆட் பண்ணும் போதும் எந்த ஒரு டேக்ஸும் கட்ட தேவையில்ல, வித்ட்ராவல் அப்பவும் எந்த ஒரு டேக்ஸும் இல்லை. அண்ட் தென் டெய்லி கிவ் அவே இருக்கு. ஜஸ்ட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஃப்ரீயாவே நீங்க டீமை பிக் பண்ணி பிளே பண்ணலாம். அண்ட் தென் இல்ல நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அதுல ப்ராஃபிட் எடுக்கணும், அதுக்கு ஒரு பெஸ்டான கான்டெஸ்ட் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான கான்டெஸ்ட் தான் 2 winners in 4 members. வெறும் 4 மெம்பர்ஸ் தான். அதுல 2 மெம்பர்ஸுக்கு பிரைஸ் அமௌண்ட் கொடுக்குறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து 1449 ரூபா கான்டெஸ்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க. இப்போ பிரைஸ் அமௌண்ட் ஓவராலா 5000 இருக்கு. அதை ரெண்டா ஸ்பிளிட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு 2500 ஆகும், செகண்டுக்கு 2500 ஆகும் ஸ்பிளிட் பண்றாங்க. வெறும் 4 மெம்பர் தான். அதுல நம்ம பிக் பண்ற டீம் கண்டிப்பா ஃபர்ஸ்டாவோ இல்ல செகண்ட் பிளேஸ்லயோ வந்துடும். செகண்ட் பிளேஸ்ல வந்தா கூட ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வரவங்களுக்கு என்ன பிரைஸோ அதே பிரைஸ் தான். 95% இந்த கான்டெஸ்ட்ல நீங்க பிளே பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா லாஸ் ஆகவே ஆகாது. யூசர்ஸ் அதிகமா இங்க லாஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல தான் இந்த மாதிரி கான்டெஸ்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நிறைய கிவ் அவே இருக்கு. 24/7 கஸ்டமர் சப்போர்ட், இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் ஆப்ஷனு, என்ட்ரி ஃபீஸ் ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய ஆப்ஸ். அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா TDS GST எதுவுமே கிடையாது. ரொம்ப சூப்பான ஆப். நான் ரெகுலரா இதுல தான் ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். வின்னிங்ஸை கூட நம்ம டெலிகிராம் சேனல்ல கொடுத்துட்டு இருக்கேன். டவுட்டா இருந்தது அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனல்ல போய் விசிட் பண்ணி பாருங்க. பூம் 11 ஆப்போட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் செக்ஷன்லயும் கொடுத்துருக்கேன். ஸோ இல்லை அப்படின்னாலும் நம்ம டெலிகிராம் சேனல்லையும் இருக்கு. ஸோ அங்கிருந்து கூட நீங்க லிங்க் எடுத்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இன்வைட் கோட் கிரிக்கால்ஸ். இப்போ 2 டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லோன் பார்த்துருவோம். ஓல்டு விக்டோரியன்ஸ் அதாவது ஓவி டீம் பொறுத்த வரைக்கும் ஜான்டி ஜென்னர், ஜார்லி பிரென்னன் 2 பேரும் இன்னிங்ஸை ஓபன் பண்றாங்க. நம்பர் 3ல கார்லி பேசன் அண்ட் தென் ஜேமி வாட்லிங், எட்வர்ட் கைல்ஸ், டேனியல் பிர்ரல், ஜேம்ஸ் டக்கட், ஜாக் ஸ்டீவன்ஸ், மேத்யூ வெப், பியூ கர்னர், ஸ்காட் சிம்சன்ஸ். இதுதான் ஓல்டு விக்டோரியன்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. அண்ட் தென் லுஜுபானா சைடு வந்துட்டோம் அப்படின்னா இசாஸ் அலி, ரசிம் மம்கல் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. நம்பர் 3ல ரமன்ஜோத் சிங் அண்ட் தென் இக்பால் சமீரல், சாயித் அர்சத், கரண் சுடாஸ்மா, சி இர்சாத், எஸ் சித்திக்,
சாஜித் ஈசான், அஜய் சர்மா, ஓ துண்டுரு. இதுதான் லுஜிபானாவோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இப்போ ரெண்டு டீம்ல இருந்தும் பேட்டிங் அண்ட் bowling பெர்ஃபார்மன்ஸ் எப்படிலாம் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கிராண்ட் லீக்ல யாரெல்லாம் ரிஸ்கா ட்ரை பண்ணலாம், ஸ்மால் லீக் யாரா சேஃபா பிக் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாமே நம்ம டீடைலா பார்க்க போறோம். இப்போ விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் அப்படின்னு வந்துட்டோம் அப்படின்னா ஓவராலா விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல ஜேம்ஸ் வாட்லிங் அண்ட் தென் இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ரசித் மம்கல் இவங்க ரெண்டு பேரும் தான் விக்கெட் கீப்பர் பண்ண போறாங்க. எக்ஸ்ட்ராவா விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல ரமன்ஜோத் சிங் ஒருத்தர் இருப்பாரு. ஸோ ஓவராலா 3 மெம்பர்ஸ் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல இருப்பாங்க. ஆனா விக்கெட் கீப்பர் பண்ண போறது ஓல்டு விக்டோரியன்ஸ்க்காக ஜேமி வாட்லிங்கும் அண்ணா லுஜுபானாக்காக மமத்கல் இவங்க ரெண்டு பேர் தான் விக்கெட் கீப்பர் பண்ண போறாங்க. இவங்க அந்த எக்ஸ்ட்ராவா ரமன்ஜோத் சிங் இருக்காரு. இவங்க 3 பேர்த்துல யாருக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா ரீசெண்ட் டைம் பேட்டிங் பொறுத்த வரைக்கும் செம்ம ஃபார்ம்ல இருக்காது ரமன்ஜோத் சிங். எல்லா மேட்சுமே கன்சிக்யூட்டிவா 20+ ரன் ஆடி கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா ரமன்ஜோத் சிங்குக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நீங்க கொடுங்க. ஸோ ரமன்ஜோத் சிங் இந்த பர்டிகுலர் மேட்ச் கண்டிப்பா பொறுத்த வரைக்கும் 15 இருந்து ஒரு 25 ரன் அவர் பேட்ல இருந்து வரத்தான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ரமன்ஜோத் சிங். அண்ட் தென் செகண்ட் ப்ரியாரிட்டி நீங்க ஜேம்ஸ் வாட்லிங் கொடுக்கலாம். ஏன்னா விக்கெட் கீப்பருங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. அது இல்லாம பேட்டிங்லயும் அட் நம்பர் 3ல வருவாரு. ஸோ மேபி இவரு கூட அட் நம்பர் 3லயோ இல்ல ஓபன் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூட இருக்கலாம். ஸோ சேசிங் கம்மியா தான் இருக்கு, கம்மி ரன் தான் சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா பிரன்னனுக்கு பதிலாக ஜேம்ஸ் வாட்லிங் இன்னிங்ஸ் ஓபன் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ செகண்ட் ப்ரியாரிட்டி ஜேமி வாட்லிங் கொடுக்கலாம். அண்ட் தென் தேர்ட் ஒன் ப்ரியாரிட்டி வேணா நீங்க மமத்கலுக்கு கொடுங்க. ஸோ இந்த பர்டிகுலர் டீம் பொறுத்த வரைக்கும் இசாஸ் அலியும் ரமன்ஜோத் சிங்கும் இன்னிங்ஸா ஓபன் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அட் நம்பர் 3ல மமத்கல் வரதுக்கான சான்ஸ் கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி டைம்ல மேல இவங்களே சேசிங்ல ரமன்ஜோத் சிங் ஒரு நல்ல ரன் அடிச்சிட்டாங்க, இசாஸ் அலி ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர், இவங்களே ஸ்கோர் பண்ணி மேட்சை வின் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். மமத்கலுக்கு ஒரு தேர்ட் ப்ரியாரிட்டி. இப்போ விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் ரமன்ஜோத் சிங்குக்கும் அண்ட் தென் ஜேம்ஸ் வாட்லிங்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. 2 மெம்பர்ஸ். கிராண்ட் லீக்ல நீங்க ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா மட்டும் மமத்கலுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இல்ல ஸ்மால் லீக்ல நான் ரொம்ப சேஃபாவே போய்க்கிறேன் அப்படின்னாலும் விக்கெட் கீப்பர்ல இருக்கக்கூடிய ஜேமி வாட்லிங், மமத்கல் அண்ட் தென் ரமன்ஜோத் சிங் 3 பேர்த்துக்குமே நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பேட்டிங் ஆப்ஷன் வந்துட்டோம் அப்படின்னா ஜான்டி ஜென்னர், பிரன்னன் அண்ட் தென் இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஆப்ஷன்ல பிரிசன் இவங்க 3 பேரும் பேட்டிங் ஆப்ஷன்ல வந்துருவாங்க. ஸோ இதுல நீங்க யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா ஜான்டி ஜென்னர் ரீசெண்ட் டைம் செம்ம ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். கண்டிப்பா இவர் பேட்ல இருந்து ஒரு 20ல இருந்து 30 ரன் வரைக்கும் கூட வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இவருக்கு நீங்க அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அண்ட் தென் பிரன்னனும் ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் தான். நீங்க கிராண்ட் லீக் ஸ்மால் லீக் பொறுத்த வரைக்கும் ஜென்னர் அண்ட் தென் பிசன் இவங்க 2 பேர்த்துக்கும் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஜென்னர், பிசன் இவங்க 2 பேர்த்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பிரன்னனை நீங்க ஒரு 20ல இருந்து 30% டீம்ல ரிஸ்கா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஜென்னர், பிசன் 2 பேரும் ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். பிரன்னன் கொஞ்சம் அவசரப்பட்டு இயர்லியா விக்கெட்டை விட்டுறாரு. ஸோ அதன் காரணத்தினால ஒரு 20ல இருந்து 30% டீம்ல மட்டும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் ஆப்போசிட் டீம் பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஆப்ஷன்ல அர்ஷத் ஒருத்தர் இருக்காரு அண்ட் தென் சுடாஸ்மா இவங்க 2 பேருமே பேட்டிங் ஆப்ஷன்ல வர போறாங்க. இதுல நீங்க யாருக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா அர்ஷத் பொறுத்த வரைக்கும் சேஸ் பண்ண போறாங்க லுஜுபானா அப்படின்னா நீங்க அர்ஷத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். இல்ல ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க, நீங்க ரிஸ்கா போகணும் அப்படின்னா கரண் சுடாஸ்மாக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிக், வெறும் ஒரு 10ல இருந்து ஒரு 15% தான் இவரை பிக் பண்ணிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா கரண் சுடாஸ்மா கண்டிப்பா எஃபெக்டிவா இருப்பாரு. ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர் தான். நீங்க டொமஸ்டிக் லெவல் ரெக்கார்டோ இல்ல T10 ரெக்கார்டோ எடுத்து பாத்தீங்க அப்படின்னா 25 ஆவரேஜே வச்சிருக்காரு. ஸோ உள்ள வராரா குயிக்கா ஒரு 6ல இருந்து ஒரு 10 பால் தான் ஃபேஸ் பண்றாரு. குயிக்கா அதுல ஒரு 3ல இருந்து 4 சிக்ஸர்ஸா டீல் பண்ணி ஈஸியா ஒரு 20+ ரன்னை கொண்டு வந்துறாரு. ஸோ அந்த அளவு கேப்பபிலிட்டி உள்ள பிளேயர் தான் கரண் சுடாஸ்மா. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பேட்னா மட்டும் கரண் சுடாஸ்மாக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இல்ல சேஸ் அப்படின்னா நீங்க அர்ஷத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப பெஸ்டான ஆப்ஷன். இப்போ பவுலிங் ஆப்ஷன் வந்துட்டோம், ஆல்ரவுண்டருக்கு வந்துட்டோம் அப்படின்னா இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஆல்ரவுண்டர் ஆப்ஷன்ல ஜேம்ஸ் டக்கெட் ஒருத்தர் இருக்காரு. ஜேம்ஸ் டக்கெட் பொறுத்த வரைக்கும் 1 ஓவர் தான் பவுல் பண்ண போறாரு. 1 ஓவர் பவுல் பேட்டிங் ஆப்ஷன் ரொம்ப ரொம்ப கீழே இருக்கு. ஸோ இருந்தாலும் டூயல் ஆப்ஷன் இருக்குங்கிற ஒரு கண்டத்துல இப்போ இவருக்கு வந்து 1 ஓவர் பவுல் பண்றாரு, எக்கனாமியா பவுல் பண்றாரு. ஒரு விக்கெட் கிடைச்சிருச்சு அப்படின்னா அது 2 ஓவரா கூட கன்வெர்ட் ஆகிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். மோஸ்ட்லி T10 பொறுத்த வரைக்கும் டூயல் ஆப்ஷன் இருக்க பிளேயர்ஸுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ அதுல ஜேம்ஸ் டக்கெட்டுக்கு ஒரு
இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுத்தாகணும். அண்ட் தென் ஆப்போசிட் டீம் பொறுத்த வரைக்கும் இசாஸ் அலி த மேன் இன் ஃபார்ம், கண்டிப்பா பேட்ல இருந்து ஒரு 10 ரன், பவுல்ல ஒரு விக்கெட், 2 ஓவர் பவுல் பண்ண போறாரு. ஸோ கண்டிப்பா ஒரு விக்கெட்டை எடுத்து கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அண்ட் தென் அப்படியே நீங்க வந்தீங்க அப்படின்னா சித்திக் இவருமே ஒரு ஓவர் பவுல் பண்ணுவாரு. ஸோ பேட்டிங் டவுன் ரொம்ப கீழே இருக்கு, இருந்தாலும் ஒரு ஓவருங்கிறது 2 ஓவரா கூட கன்வெர்ட் ஆகிற பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இவருக்கும் நீங்க அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துதான் ஆகணும். இப்போ பவுலிங் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யாரெல்லாம் 2 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்களோ அவங்களுக்கு நீங்க அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் மேத்யூ வெப் 2 ஓவர் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய பவுலர். அண்ட் தென் ஸ்காட் சிம்சன் இவருமே 2 ஓவர் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய பவுலர். அண்ட் தென் மேல எடுத்துட்டீங்க அப்படின்னா டேனியல் பிர்ரல் இவரும் 2 ஓவர் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய பவுலர். ஸோ டேனியல் பிர்ரல், மேத்யூ வெப் அண்ட் தென் ஸ்காட் சிம்சன் இவங்க 3 பேருமே 2 ஓவர் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய பவுலர்ஸ். பேலன்ஸ் இருக்க 4 ஓவர்ல ஜேம்ஸ் வாட்லிங் அவரு ஒரு ஓவரை பவுல் பண்ணுவாரு. அண்ட் தென் கர்னர் அவரு ஒரு ஓவர் பவுல் பண்ணுவாரு. மேபி ஜேம்ஸ் வாட்லிங் 2 ஓவர் கூட கம்ப்ளீட் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ ஸ்காட் சிம்சன், மேத்யூ வெப், ஜேம்ஸ் டக்கெட் அண்ட் தென் ஜேமி வாட்லிங் இவங்க 4 பேருமே 2 ஓவர் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஒரு ஓவர் பொறுத்த வரைக்கும் கர்னரும் ஜாக் ஸ்டீவன்ஸ் இவங்க 2 பேரும் ஒவ்வொரு ஓவர் கம்ப்ளீட் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ 2 ஓவர் பவுல் பண்றதுனால ஜேம்ஸ் வாட்லிங்க்கும் அண்ட் தென் நீங்க இந்த டீம்ல இருந்து ஸ்காட் சிம்சன் இவங்க 2 பேர்த்துக்கும் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ரிஸ்க் எடுக்கிற டீம்ல மட்டும் நீங்க மேத்யூ வெப்புக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதே லுஜுபானா சைடு வந்துட்டோம் அப்படின்னா 2 ஓவர் இசாஸ் அலி 2 ஓவர் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய பவுலர். அண்ட் தென் அஜய் சர்மா 2 ஓவர், துண்டுரு 2 ஓவர். ஸோ ஆல்மோஸ்ட் இங்கே 6 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க 4 ஓவர்ல சித்திக்கும் 2 ஓவர் கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. 8 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சமருல்ட்ட இருந்து 1 ஓவரும், ஈசான்ட்ட இருந்து 1 ஓவர் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். இதுதான் லுஜுபானாவோட பவுலிங் சைடு. இதுல யாரெல்லாம் விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி அப்படின்னு வரும்போது அஜய் சர்மாவும் துண்டுரு இவங்க 2 பேரும் டெத்ல பவுல் பண்றதுனால இவங்க 2 பேர்த்துக்குமே நீங்க அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும். அஜய் சர்மா லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர், கண்டிப்பா 1ல இருந்து 2 விக்கெட்டை எடுத்து கொடுத்துருவாரு. துண்டுரு லாஸ்ட் மேட்ச் பார்த்திருந்தோம் எக்ஸ்ட்ராடினரியா 1 ஓவர்லயே 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. ஸோ கண்டிப்பா துண்டுருட்டு இருந்து 1 ஓவர், ஏன்னா ஒரு விக்கெட் டெத்ல பவுல் பண்றதுனால ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ். ஸோ பவுலிங் ஆப்ஷன் வரும்போது 2 டீம்ல இருந்தும் நீங்க அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் யாருக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா அஜய் சர்மா, துண்டுரு அண்ட் தென் ஆப்போசிட் டீம்ல இருந்து ஸ்காட் சிம்சன் அண்ட் தென் ஜேம்ஸ் டக்கெட் இவங்க 4 பேர்த்துக்கும் பவுலிங் ஆப்ஷன்ல நீங்க அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஜேம்ஸ் டக்கெட் டூயல் ஆப்ஷன்ல வந்துருவாரு. ஸோ இருந்தாலும் ஸ்காட் சிம்சன், அஜய் சர்மா, துண்டுரு இவங்க 3 பேரும் பவுலிங் ஆப்ஷன்ல வந்துருவாங்க. இவங்களுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இதுல வேணா நீங்க ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா எஸ் ஈசானுக்கு ஒரு ரிஸ்கா ஒரு கிராண்ட் லீக்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துறீங்க, ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ கிராண்ட் லீக்கு சூட்டபிளான 13 பிளேயர்ஸ் யார் அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். கிராண்ட் லீகா இருக்கட்டும், ஸ்மால் லீகா இருக்கட்டும், இந்த 13 பிளேயர்ஸை யூட்டிலைஸ் பண்ணி தான் நம்ம பிளே பண்ண போறோம். இதுல ஜான்டி ஜென்னர் 1, சி பிசன் 2, நல்லா நோட் பண்ணீங்க, சி பிசன் 2, ஜேம்ஸ் வாட்லி 3 அண்ட் தென் டேனியல் பிரெல் 4, ஸ்காட் சிம்சன் 5, ஜேம்ஸ் டக்கெட் 6, எட்வர்ட் கைல்ஸ் 7. இந்த டீம்ல இருந்து இந்த 7 மெம்பர்ஸுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருவோம். எட்வர்ட் கைல்ஸும் 1 ஓவர் பவுல் பண்ணுவாரு. அண்ட் தென் இசாஸ் அலி 8, ரமன்ஜோத் சிங் 9, அஜய் சர்மா 10, துண்டுரு 11. ரொம்ப ரிஸ்கா இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம சுடாஸ்மாக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறோம் 12. அண்ட் தென் சித்திக் அல்லது சமருலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருங்க 13. இந்த 13 பிளேயர்ஸோட தான் நம்ம இந்த பர்டிகுலர் மேட்ச் போக போறோம். நல்லா நோட் பண்ணுங்க. இந்த 13 பிளேயர்ஸை மட்டும் யூட்டிலைஸ் பண்ணி மல்டிபிள் கிராண்ட் லீக்ல மல்டிபிள் டீம்ஸா ரொட்டேட் பண்ணி பிளே பண்ணுங்க. ஸ்மால் லீக்ல இந்த 13 பிளேயர்ஸோட போங்க. இந்த 13 பிளேயர்ஸ் வந்து உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி 11 பிளேயர்ஸை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். லைன் அப் வந்ததுக்கு அப்புறம் இதுல இருந்து ஒரு சின்ன அப்டேட்டோட நம்ம டெலிகிராம் சேனல்ல டீம்ஸ் கொடுப்போம். ஸோ டெலிகிராம்ல வந்து டீம்ஸ் பார்த்து அதை யூஸ் பண்ணி பிக் பண்ணி பிளே பண்ணுங்க. அதுவும் நான் பர்டிகுலர்லி நான் சொல்ற ஆப்ல நீங்க பிளே பண்ணா மட்டும்தான் உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். இந்த டீமை கொண்டு போய் நான் ட்ரீம் லவுண்ட்ல பிளே பண்றேன் அப்படின்னா நீங்க லாஸ் ஆகிறதுக்கான
பாசிபிலிட்டிஸ் இருக்கும். நான் சொல்ற ஆப்ல ப்ளே பண்ணுங்க, ரெகுலரா ப்ராஃபிட்டும் எடுக்க முடியும். இப்போ கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். இசாஸ் அலியை கேப்டனாகவும் ஜான்டி ஜென்னரை வைஸ் கேப்டனாகவும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சேஃபா போகணும் அப்படின்னா, இல்ல நான் கொஞ்சம் லிட்டில் பிட் ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஜேம்ஸ் டக்கெட்டை ஒரு ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் சி பிஸ்ஸனை ஒரு ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் ரமன்ஜோத் சிங் இவர் ஒரு ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன். அண்ட் தென் அஜய் சர்மா துண்டுரு இவங்கள ஒரு ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். கேப்டனுக்கு எலிஜிபிளான பர்சன் பொறுத்த வரைக்கும் இசாஸ் அலி, ஜான்டி ஜென்னர் இவங்க 2 பேருமே கேப்டனுக்கு ரொம்ப ரொம்ப எலிஜிபிளா இருப்பாங்க. மற்ற பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ரொட்டேட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.